Watching videos without subscribing our channel is injurious to us மற்றும் உயிரை கொல்லும். ஹாய் வணக்கம், நான் உங்கள் Bala Saravanan. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 30Kக்கு ஒரு பிசி பில்டு. இந்த பிசி பில்டு என்ன அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் பிசி அண்ட் மல்டிபர்பஸ் பிசின்னு சொல்லலாம். இது ஆஃபீஸ் யூஸ் அண்ட் கேமிங் யூஸ் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஆல்சோ இதோட ப்ரைஸிங், இந்த வீடியோவில் நான் என்ன மாதிரி காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், இதெல்லாம் கம்பைல் பண்ணால் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் நான் சொல்ல போகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். ஃபர்ஸ்ட் ஒரு CPU அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் முக்கியமானதே அதோட ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸரை வந்து நம்ம இதயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி தான் பெர்ஃபார்மன்ஸே இருக்குது. நம்ம இந்த பில்லில் சூஸ் பண்ண போது Ryzenோட 3400G. இந்த G அப்படின்னா கிராஃபிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு போட தேவையில்லை. இதில் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு வருது அப்படின்னா வேகா இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு வருது. இதோட பேஸ் கிளாக் 3.6 GHz, பூஸ்ட் கிளாக் 3.9 GHz. இதோட கேஷ் மெமரி 4MB கேஷ் மெமரி. தென் இந்த ப்ராசஸரோட மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி என்ன அப்படின்னா 14 nanometer டெக்னாலஜி. ஆக்சுவலி இந்த Ryzen 3400வை ஒரு CPU அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு APU. ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்குள்ள இன்பில்ட் கிராஃபிக்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் டெடிகேட்டாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தென் இந்த ப்ராசஸரோட ரேட் வந்து 11,000 வரும். இதில் வந்து நமக்கு பிராத் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு கூலர் வருது. நமக்கு ஸ்டாக் கூலரே போதும். இதில் எக்ஸ்ட்ரா லிக்விட் கூலர் எதுவுமே போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இதில் நம்ம ஓவர் கிளாக் பண்ண போகிறது கிடையாது. ஆல்சோ ஓவர் கிளாக் பண்ணாலும் அந்த ஸ்டாக் கூலர் நல்லா பார்த்துக்கும், அந்த கூலிங் எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். பிகாஸ் அதோட டிடிபியை வந்து இந்த ஸ்டாக் கூலரை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ப்ராசஸருக்கு லிக்விட் கூலிங் தேவையில்லை. ப்ராசஸரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். தென் மதர் போர்ட். இப்படி ஒரு ப்ராசஸர் இருக்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மதர் போர்ட் இருக்கணும். ஸோ இங்கே நான் சூஸ் பண்ணுறது B450M மதர் போர்ட். இதில் ஒய்ஃபை வெர்ஷன் ஆல்சோ இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஒய்ஃபை வெர்ஷன் வேணும் அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணலாம். இல்லைப்பா நான் எத்தர்நெட் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒய்ஃபை இல்லாத மாடலே கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து டூயல் சேனல் ரேம் மட்டும்தான் வரும். ஆல்சோ ஒரு PCI எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் RGB சப்போர்ட் இருக்கும். தென் இந்த மதர் போர்டில் M.2 NVMe SSD ஆல்சோ நீங்கள் போடலாம். இந்த SSD நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு பூட் டைம் அண்ட் ஃபாஸ்டர் அக்சஸிங் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். தென் இந்த மதர் போர்டில் 5 டெம்பரேச்சர் சென்சார், 2 ஹைப்ரிட் ஹெட்டர் பென்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஹெட்டர் பென்ஸ் அப்படின்னா ARGB அப்படின்னு அர்த்தம். இந்த ARGB அப்படின்னா கலர் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சாஃப்ட்வேர் மூலமாக இந்த கலர் கேலிபிரேட் பண்ணிக்கலாம், ஸோ கலரும் சூஸ் பண்ணிக்கலாம். தென் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு வரையில் பேசிக்கான எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே மதர் போர்டில் நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் சைட்ஸ் லைக் டிரைவர் பூஸ்டர் ஆர் விண்டோஸில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுங்க அவசியமே கிடையாது. இந்த மதர் போர்டில் ஆடியோ ஃபில்டர்ஸ், RGB ஃபியூஷன் இப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுவும் இந்த பட்ஜெட்டில் ஒரு சிறந்த மதர் போர்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மதர் போர்டில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு பாட்டு கேட்க நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் நிறைய ஆடியோ ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அதில் நிறைய போர்ட்ஸ் ஆல்சோ இருக்குது. டைப் C போர்ட், டைப் A போர்ட், ஆல்சோ 3.0 போர்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிகாபைட் B450M இந்த மதர் போர்டு வந்து 7800 வருது. ஆல்சோ இதோட ஒய்ஃபை வெர்ஷன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 8500 கிட்ட வரும். கொடுக்குற காசுக்கு இதெல்லாம் ஒர்த்தான ஒரு மதர் போர்டு அப்படின்னே சொல்லலாம். இங்கே ரேம் அப்படின்னு வரையில் A-Dataவோட XPG GAMX D30 இந்த ரேம் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 3000 MHz ரேம். இந்த ரேமை நீங்கள் ஓவர்க்ளாக் ஆல்சோ பண்ணிக்கலாம். இது ஒரு DDR4 ரேம். நான் ஏன் இந்த ரேம் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ரேம் நல்ல ஒர்த்தாக இருக்கும். ஆல்சோ இதுக்கு வாரண்டி 3 years கொடுக்குறாங்க. மித்த ரேம்லாம் 2 years அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறது இந்த ஸ்டோரேஜ் தான். இங்கே நான் யூஸ் பண்ண போகிறது வெஸ்டர்ன் டிஜிட்டலோட 240GB NVMe M.2 SSD. இந்த SSDயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆர் வெஸ்டர்ன் டிஜிட்டல் கிடைக்கல அப்படின்னா கிங்ஸ்டன் SSD ஆல்சோ யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் 2300 கிட்ட வரும். நான் வாங்கும் போது இப்போ ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா 2800 கிட்ட போயிடுச்சு. இதோட ரீனியன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி தான் வெஸ்டர்ன் டிஜிட்டல் கம்பேர் பண்ணுறதுக்கும். இப்போது இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பவர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நமக்கு ஒரு PSU வேணும். நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறது ஆண்டமோட ஆட்டம் PSU. இந்த PSUவோட ரேட் வந்து 2160 rupees வரும். நான் ஏன் இங்கே ஆன்டெக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போது நார்மல் ஜெப்ரானிக்ஸ் PSU வாங்கலாம், அது கடையில் கிடைக்கிற 500 1000 PSU வாங்கலாம். அது வந்து ஒர்த்தாக இருக்காது. ஆல்சோ ஷார்ட் சர்க்யூட் அண்ட் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஆன்டெக் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சர்ஜ் ப்ரொடெக்ட் அண்ட் ஃபியூஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் பவர் வந்து காம்போனன்ட்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இப்போது எல்லா காம்போனன்ட்ஸும் சூஸ் பண்ணியாச்சு. கடைசியில் வர்றது இந்த கேபினட். கடைசியில் வர்றது இந்த கேபினட்.
ஏன் அப்படின்னா இருக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, ஸோ இருக்க ஒரு வீடு வேணும் இல்லையா, அதுக்கு இந்த கேபினெட். இங்கே நான் சூஸ் பண்ண போகிற கேபினெட் என்ன அப்படின்னா ஏரோகூல் இந்த கம்பெனியிலேருந்து போல்ட் 2700, அதுவும் ஆர்ஜிபி கேபினெட். ஏன் ஆர்ஜிபி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் கொஞ்சமாவது உலகம் இருக்கிறது தெரியும். ஆல்சோ பார்க்க ஒரு நல்ல அழகாக இருக்கும். பார்க்க அழகாக இருந்தால் தான் வேலை பார்க்க தோணும், ஆர் ஏதாவது கேமிங் விளையாட தோணும். ஸோ இங்கே ஆர்ஜிபி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏஆர்ஜிபி ஆல்சோ இங்கே யூஸ் பண்ணலாம், ஏன்னா உங்களோட மதர் போர்டில் ஏஆர்ஜிபி சப்போர்ட் இருக்குது. இந்த பிசி வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் பிசி. நீங்கள் என்ன ஒரு ஹை அண்ட் கேம்ஸாக இருந்தாலுமே நீங்கள் லோ லெவல் செட்டிங்ஸ் வச்சு தாராளமாக விளையாடலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் 30 to 40 FPS வரைக்கும் வரும். பை த வே இந்த பிசி யார் யாருக்கு அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு, ஆல்சோ டெய்லி ரொட்டீன் ஒர்க் பண்ணலாம். லைட்டான கேமிங்ஸ் மட்டும் விளையாடுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் கேமிங் அதிகமாக விளையாடுவீங்க அப்படின்னா இதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு கிராஃபிக்ஸ் வாங்கி போடுங்க, கேமிங் நல்லாவே சப்போர்ட் ஆகும். ஆல்சோ நீங்கள் ஹை அண்ட் கேம்ஸ் ஆல்சோ இதில் FPS அதிகமாகவே விளையாடலாம். ஏன்னா இங்கே வேகா கிராஃபிக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதோட சப்போர்ட் கொடுக்கும். பட் என்னதான் இருந்தாலும் NVIDIA கிராஃபிக்ஸ் வந்து வேறு, பிகாஸ் அதோட ஆர்கிடெக்சர் அண்ட் கூடா கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து தனியாக சப்போர்ட் பண்ணும். இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த ப்ரைஸ் லிஸ்ட் இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக கடையில் போய் கொடுத்தா அப்படியே அசம்பிள் பண்ணி வாங்கிடலாம். அதுக்கு கரெக்டாக உங்கள்கிட்ட 30,000 ரூபா இருக்கணும், பிகாஸ் இது 29,000 ரூபா சம்திங் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம், நீங்கள் ஏன் HDD இங்கே இன்க்ளூட் பண்ணல அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் பிசி அப்படிங்கிறதா 240 GB போதும், ஆர் 512 GB SSD போதும். இங்கே HDD அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா HDD ஆப்ஷனல், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். HDD அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். தென் இந்த ப்ராடக்ட் ஆப்ஷனல் தான். தென் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஏதாவது பிசி பில் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் பிசி பில் பண்ணி கொடுப்போம். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணால் போதும். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆர் நாங்கள் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற அந்த 30,000 ரூபாய்க்கு இந்த பிசி ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக ஒர்த். இதில் நீங்கள் வீடியோ எடிட்டிங் ஆல்சோ பண்ணிக்கலாம், ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இது 64 பிட் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறதால நீங்கள் இந்த ஹை அண்ட் வேலையை ஆல்சோ இங்கே பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் மே ஃப்ளக்சுவேட். அதாவது ப்ரைஸ் எங்களோட கையில் இல்லை நண்பா, அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் கொடுத்தது இந்த எல்லாமே ஆன்லைன் ப்ரைஸஸ். நீங்கள் ஆஃப்லைனில் வந்து கண்டிப்பாக வாங்குங்க, ஏன்னா ஆஃப்லைனில் ப்ரைஸ் இன்னும் கம்மியாக கிடைக்கும். நான் 30,000 ரூபாய்க்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அங்கே 28,000 ரூபா, அதுக்குள்ளே உங்களுக்கு பட்ஜெட் முடிஞ்சிடும். ஸோ ஆன்லைன் ஸ்டோர்ஸோட ஆஃப்லைன் ஸ்டோர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆல்சோ நாங்கள் பிசி பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதோட தமிழ்நாடு வச்சு நாங்கள் ஷிப்மெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் பாலா சரவணன். இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பாய் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். போலாமா? ரைட், ஓகே, வி ஆர் ரெடி. இதில் தான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கோம். சரி, எழுத வேண்டியது என்ன, அதுக்குள்ளே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஏசி மாடி வாங்க, ஒரு ஏசி போடுங்க இப்போ முதல்ல, அழகாக தான் இருக்கும். சொத்து இல்லையடா, எருமை மாடு. ஓகே, ஆரம்பிக்கும் போதே வண்டி போகுது, அதுவும் மணி என்ன முடியலப்பா. ஹாய், வணக்கம், நான் உங்கள் பாலா சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? பிசி பில்லு. ஓகே, தண்ணி குடிச்சா குடிச்சு வந்துரு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸர். ஒரு சீட் வரல, ஃபுல் அண்ட் ஃபுல் பிசி பில்லு. தென் மதர் போர்ட். மதர் போர்ட் அப்படின்னு வரையில் இது ஜிகாபைட் B450. ஓகே, தென் மதர் போர்டு. இவ்வளோ ஒரு தென் இந்த மதர் போர்டு டெடிக்கேட்டடாக NVMe M.2 கிராஃபிக்ஸ் கார்டு. வெயிட், இப்படியே இருக்குது இன்னைக்கு. ஐயோ, இந்த மதர் போர்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 7,000 ரூபீஸ், 7,800 வருது. இந்த மதர் போர்டு அதாவது ஜிகாபைட், அதாவது இந்த மதர் போர்டு ஜிகாபைட் M430 B450.